பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் இந்த வேர்ல்டு, யூரோப்லேயோ அமெரிக்காவிலேயோ லண்டன் இங்கிலாந்துலேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேயோ ஸ்ட்ரைக் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களே, இங்கே கூடியிருக்கும் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் நாம் பார்க்கறது முதலாளித்துவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, தொழிலாளிகள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாளித்துவத்தினுடைய சுரண்டல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அவர்களுடைய லாபம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தொழிலாளர்களுடைய கூலி ஊதியம் குறைந்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய வேலை நிரந்தரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என் வேலை நேரம் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 1950 22 முதலாளிகள் அவங்களுடைய சொத்து வெறும் 312 கோடி. 1950 1997 அதே 22 முதலாளிகளுடைய சொத்து 1,57,000 கோடி. 2022-23 இந்த முதலாளிகளுடைய 10 முதலாளிகளுடைய சொத்து 27 லட்சம் கோடி. அவங்களுடைய சொத்து பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் தொழிலாளர்களுடைய ஊதியம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. உதாரணமா 1981-82 நமக்கு கூடுதல் மதிப்புன்னு சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட். உதாரணமா ஒரு பொருள் 200 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுங்க, அதுல 160 ரூபா அதனுடைய ரா மெட்டீரியல், மின்சாரம், தேய்மானம் எல்லாம் அவன் முதலீடு பண்ணிருக்கான்னா 160 போக மீதி 40 ரூபா என்பது வேல்யூ ஆடட். அதுல தொழிலாளிக்கு 20 ரூபா கூலி கொடுத்தா 20 ரூபா உபரி மதிப்புன்னு நம்ம சொல்லுவோம். அந்த உபரி மதிப்பு அவனோட வருமானம், லாபம். அதுல பல விஷயங்களுக்கு அவன் செலவு பண்ணுவான், இருந்தாலும் அவனுடைய லாபம் வருகிறது. இந்த வேல்யூ ஆடட்ல வேஜஸுக்கு எவ்வளவு, கூலிக்கு ப்ராஃபிட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல அது வெளியிடுறாங்க. 1981-82 வேஜஸோட ஷேரு 30.3%. அது 19-20 18.9% வீழ்ந்தது. 22-23 15.9% சுத்தமா மட்டமாகி போச்சு. 30.3 15.9% வேஜஸோட ஷேரு வேல்யூ ஆடட்ல விழுந்து போச்சு. ஆனா அதே நேரத்தில் ப்ராஃபிட்டோட ஷேர் பார்த்தீங்கன்னா 81-82 23.4% வேல்யூ ஆடட்ல அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேர் இருந்தது. அது 19-20 38.6% ஆகி இப்போ 22-23 ஆனுவல் சர்வேல பார்த்தீங்கன்னா 51.9% அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? பலவிதமாக சுரண்டல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வேலை நேரத்தை அதிகரித்தல், வேலையை நிரந்தர தன்மையிலிருந்து கான்ட்ராக்ட் தன்மையாக மாற்றுதல், கூலியை குறைத்தல் போன்ற பல்வேறு வகைகளில் நம்முடைய தொழிலாளி வர்க்கத்தோட ஒட்டுமொத்த கூலி என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. நான் ஐலிங்டன் கமிஷன் அப்படின்னு சொல்லி 1915 கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட வேஜஸை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக போட்ட ஐலிங்டன் கமிஷன் அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு இருந்த வேஜஸை பத்தி அவர் கமெண்ட் பண்றார். கவர்மெண்ட் வாஸ் இன் எ பொசிஷன் ஆஃப் அ மொனோபோலிஸ்ட் எம்ப்ளாயர் unembarrassed by a trade union, provided with an abundant labor market, thus free to fix its own rates. தொழிற்சங்கம் இல்லைன்னா, தொழிற்சங்கம் இல்லாம தொல்லை கொடுக்கறதுக்கு தொழிற்சங்கம் இல்லாம
ஏராளமான தொழிலாளர்கள் மார்க்கெட்ல கொட்டி கிடக்குறாங்க. கவர்மெண்ட் வாஸ் அ மொனாபலிஸ்ட் எம்ப்ளாயர், அதனால அவன் இஷ்டத்துக்கு கூலியை நிர்ணயிச்சான் அப்படின்னு சொல்றார். அதுதான் அந்த அதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்னா படிப்படியாக நமக்கு வந்து நம்முடைய கூலி ஊதியம் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கலாம். நீங்க வந்து அது உதாரணமா கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எடுத்துங்க. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வந்து 2018 36.38% கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. 2023 40.72% கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் ஆயிட்டாங்க. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் என்பது ஒன்று ரைட் டு ஹையர் அண்ட் ஃபயர். எம்ப்ளாயர் ஹேஸ் காட் ரைட் டு ஹையர் அண்ட் ஃபயர். எப்போ வேணாலும் வைக்கலாம், எப்போ வேணாலும் எடுக்கலாம். வேஜஸ் கம்மி, அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். அப்போ இது மாதிரி இருக்கிறதுனால கான்ட்ராக்ட் லேபரை அவங்க அதிகமாக எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு பப்ளிக் செக்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக் செக்டாரில் 8 lakhs தான் இப்போ இருக்காங்க. பப்ளிக் செக்டாரில் 22 lakhs 89ல் 22 lakhs வந்து நிரந்தர தொழிலாளிகள் இருந்த பப்ளிக் செக்டாரில் இப்போ 8 lakhs தான் இருக்காங்க. 6 lakhs வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். பேங்கிங் செக்டாரில் மட்டும் நான் பார்த்தேன் 2022-23 86,000 பேர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இது வந்து அதுக்கு அது வந்து கூலியை குறைக்கிறதுக்கு அது இட்டு செல்கிறது. இன்னைக்கு கான்ட்ராக்டரைசேஷன் நீங்க கான்ட்ராக்டரைசேஷன்ல எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா மிலிட்ரியில வேலைக்கு ஆள் எடுக்கிறான். 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் ஆள் எடுக்கிறான். அவங்களுக்கு அக்னி வீர்னு பேரு, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. அக்னி வீர்னு பேரு. 17 வயசுலேருந்து 21 வயசுக்கு தான் 4 வருஷத்துக்கு தான் வேலை, கான்ட்ராக்ட் ஜாப். முதல் வருஷத்துக்கு 30,000, 2வது வருஷத்துக்கு 33,000, 36,000, 40,000 4 வருஷத்துக்கு. அதுக்கு டிஏ கிடையாது. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன 4 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு அனுப்பும் போது கிராஜுவிட்டி இல்லை, பென்ஷனும் இல்லை. இந்த வேலைக்கு 40,000 வேலைக்கு 54 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டான். This shows how unemployment is serious in our country. The contract employment. So இந்த மாதிரி வந்து நீங்க சென்ட்ரல் ஸ்பியர்ல பப்ளிக் செக்டார், எல்ஐசி, பேங்க், சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்கம் டாக்ஸ், இது மாதிரி எல்லா சென்ட்ரல் ஸ்பியர்ல as per the parliament reply 30 lakh contract workers are there. இப்போ வந்து அதனால நான் கவர்மெண்ட் முதலாளிகள் வந்து அவங்களுடைய லாபத்தை அதிகரிச்சுக்கிறதுக்காக இப்போ நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல 70 மணி நேரம் சொல்லலையா? அப்புறம் ஒருத்தன் வந்து நீ என்னத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் உட்காந்து பொண்டாட்டியை பார்த்துட்டு இருக்கிற, பேசாம வேலைக்கு வா அப்படின்னு சொல்லலையா? இதெல்லாம் வந்து சுரண்டலின் இன்னொரு வடிவம், வேலை நேரத்தை அதிகரிப்பதற்கு. இப்போ இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து லேபர் கோட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. லேபர் சிலர் என்ன சொல்றாங்கன்னா 44 சட்டத்தை 4 சட்டமா ஆக்கிட்டாங்க. 44 சட்டத்தில் 5 சட்டம் இன்னும் உயிரோடு இருக்கு. 10 சட்டத்தை ஜிஎஸ்டியில் மெர்ஜ் பண்ணிட்டான். 29 சட்டத்தை அவன் 4 தொகுப்பு சட்டமா மாத்திருக்கிறான். இந்த தொகுப்பு சட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஏண்டா தொகுப்பு சட்டத்தை வெளியிட்ட அப்படின்னா மோடி சொல்றாரு, தொகுப்பு சட்டங்களை நிறைவேற்றிய கையோடு பிரதமர் மோடி பத்திரிகைகளுக்கு கொடுத்த செய்தி, தொழிலாளர் சீர்திருத்தங்கள் இலகுவாக தொழில் செய்வதை உறுதிப்படுத்தும். என்ஷூர் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். இவை முதலாளிகள் அமுல்படுத்த வேண்டிய அம்சங்களையும் சிவப்பு நாடாவையும் இன்ஸ்பெக்டர் ராஜ்யத்தையும் குறைத்து முதலாளிகளை எதிர்காலத்தில்
அதிகாரம் படைத்தவர்களாக மாற்றும் சட்டங்களாகும். These are futuristic legislations to empower enterprises, reducing compliance, red tapeism and inspector raj. So this is அவங்க வந்து மோடி கராரா இருக்காரு. என்ன விஷயம்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு இண்டெக்ஸ் இருக்கு, வேர்ல்டு இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து 134வது இடத்துல இருந்தது 2014. மோடி வந்த உடனே அது 63க்கு வந்துடுது. 2019 63வது இண்டெக்ஸுக்கு வந்துடுது. மோடி என்ன சொல்றாருன்னா இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை இன்னும் லகுவாக்கணும், லகுவாக்கி நாம 50வது இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ங்கிறது முதலாளிகளுடைய அதிகாரத்தை அதிகரிப்பது, அவங்களுடைய கம்ப்ளையன்ஸை அவங்க வந்து உதாரணமா கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா இப்ப பாருங்க கான்ட்ராக்ட் லேபர் என்கேஜ் பண்றத பத்தி சட்டங்கள் இருக்கு இல்லையா, சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்கள்ல வந்து இப்ப இருக்கிறது கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் 1970. அந்த சட்டத்துல 20 தொழிலாளி இருந்தா, 20 தொழிலாளிக்கு மேல இருந்தா அங்கதான் வந்து இந்த சட்டம் பொருந்தும்னு சொல்லுது. 20 தொழிலாளிக்கு மேல இருந்தாதான் சட்டம் பொருந்தும்னு அந்த சட்டம் சொல்லுது. ஆனா இப்போ உங்க லேபர் கோட்ல ஒர்க்கிங் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 50 தொழிலாளிக்கு மேல இருந்தாதான் இந்த சட்டம் பொருந்தும்ன்றான். அப்போ என்ன அர்த்தம்? த்ரெஷ்ஹோல்டை மாத்தி 50 தொழிலாளிக்கு கீழே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல கான்ட்ராக்ட் லேபரை சட்டத்திலிருந்து விலக்களிக்கிறான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்கு. ஸ்டாண்டிங் ஆர்டர்னா இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து எப்படி அவங்களுக்கு ஷிஃப்ட் எப்படி போடுறது, ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயினா யாரு, பெர்மனன்ட் எம்ப்ளாயினா யாரு, இதெல்லாம் சொல்றது, அப்புறம் ரோஸ்டர் போடுறது, இது எல்லாத்தையும் அது என்கொயரி வைக்கிறது, சார்ஜ் ஷீட் கொடுக்கறது, சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் சஸ்பெண்ட் ஆனால் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸுக்கான விதிகளை அவன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் என்ன இருக்குன்னா 100 தொழிலாளிக்கு கீழே இருந்தா அந்த சட்டம் பொருந்தாது, 100 தொழிலாளிக்கு மேலே இருந்தா அந்த சட்டம் பொருந்தும். அப்போ 100 தொழிலாளிக்கு கீழே இருக்கிறவனுக்கு எந்த சட்டமும் கிடையாது, இஷ்டப்படி முதலாளி நடவடிக்கை எடுக்கலாம். 100 தொழிலாளினாலே என்னன்னா 75% ஃபேக்டரிஸ் வந்து அவுட் ஆஃப் தி லா. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 300 தொழிலாளிக்கு மேல இருந்தாதான் இந்த சட்டம் பொருந்தும், ஸ்டாண்டிங் ஆர்டர் பொருந்தும். அப்படின்னா 90% ஆஃப் த ஃபேக்டரிஸ் வில் கோ அவுட் ஆஃப் தி பர்வியூ ஆஃப் தி லா. அது மட்டும் இல்ல, க்ளோஷர், ரெட்ரென்ச்மெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா க்ளோஷர், ரெட்ரென்ச்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்றான்னு வச்சுங்க, க்ளோஸ் பண்ணணும்னா அவனுக்கு வந்து 100 எம்ப்ளாயிஸுக்கு மேல இருந்தா அவன் வந்து இதை வந்து கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் க்ளோஸ் பண்ணணும். இப்ப என்ன பண்றான்னா இந்த சட்டத்தில் என்ன பண்றான்னா 100 எம்ப்ளாயிக்கு 300 எம்ப்ளாயி ஆகிட்டான். 100 எம்ப்ளாயினாலே 75% ஆஃப் த ஃபேக்டரிஸ் அவுட் ஆஃப் த பர்வியூ ஆஃப் தி ஆக்ட். 300னா 90% ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் வில் கோ அவுட் ஆஃப் த பர்வியூ ஆஃப் தி லா. அப்போ அந்த 300க்கு கீழே இருக்கிறவன் எல்லாரும் அவன் அந்த க்ளோஸ் பண்ணோம்னா கவர்மெண்ட் பர்மிஷனே வாங்க வேணாம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு பல கம்பெனிஸ் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. If you go through an economic survey by the finance ministry, அந்த எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து பிஃபோர் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 60 இயர்ஸ் கூட சென்செக்ஸ்ல இருந்திருக்கு. ஆனா
ஆஃப்டர் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் 12 வருஷத்துக்கு மேல எந்த கம்பெனியும் சர்வைவ் ஆகல. 3ல் 1 பாகம் கம்பெனி 5 ஆண்டுகளுக்குள்ளர 3ல் 1 பாகம் கம்பெனி காலாவதி ஆகி போகுது, காணாம போகுது. ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பீயிங் க்ளோஸ்ட். க்ளோஸ் பண்ணோம்னா முதலாளிக்கு வந்து கம்ப்ளைன்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா? முதலாளிக்கு வந்து இதை நீங்கள் 100 தொழிலாளிக்கு மேலே இருந்தால் அவன் வந்து பர்மிஷன் வாங்கி தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் பாட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு எதுக்கு கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும்னு முதலாளி கேட்குறான். அதனால முதலாளி என்ன சொல்கிறான்னா 300 தொழிலாளி ஆக்கு. 300 தொழிலாளி கூட இல்லை, 300ன்னு கோடில் எழுதியிருக்கான். இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, if the state or central government considers it necessary, it can be more than that. 400, 500 கூட இருக்கலாம். அப்போ அதுக்குள்ள இருக்கிற கம்பெனிஸை க்ளோஸ் பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ த்ரெஷோல்டு லிமிட்டை மாற்றி தொழிலாளர்களுடைய உரிமைகளை, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அன்எம்பராஸ்டு பை எ ட்ரேட் யூனியன். அப்போ ட்ரேட் யூனியன் இருந்தால் தான் இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷனை குறைக்கிறதுக்கு வழி வைக்கும்னா அந்த தொழிற்சங்கத்தை கண்ட்ரோல் ஒன்று தொழிற்சங்கமே இல்லாமல் பண்ணுறது, பல இடங்களில் தொழிற்சங்கங்களுக்கு அதிகாரமே இல்லாமல் பண்ணுறது. இன்னொன்று த்ரெஷோல்டையே மாற்றுறது, த்ரெஷோல்டை மாற்றி அவங்களுக்கு அப்ளிகேஷனே இல்லாமல் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி பண்ணுறது அவங்களுடைய இந்த நிலைமைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த த்ரெஷோல்டு லிமிட்லேயே நம்ம பல கம்பெனிஸை இல்லாமல் ஆக்ட்லேருந்து விலக்கி வைக்கிறது தான் லேபர் கோடு. இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்படி இருக்குல்ல. ஸ்ட்ரைக் எடுத்து பாருங்க, ஸ்ட்ரைக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் இந்த வேர்ல்டு யூரோப்லேயோ அமெரிக்காவிலேயோ லண்டன் இங்கிலாந்துலேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேயோ ஸ்ட்ரைக் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம், அதுக்காக உங்க மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது. இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஆனால் இந்தியாவில் இட்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஏற்கனவே என்ன இருக்கு, பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸில் இருக்கிறவங்க நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரைக் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் இல்லைன்னாலும் நோட்டீஸ் கொடுத்தா தான் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். நோட்டீஸ் கொடுத்தா என்ன ஆகும், கன்சிலியேஷன் 14 நாளுக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க, 14வது நாள் நீங்கள் ஸ்ட்ரைக் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தீங்க அது இல்லீகல். ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து உடனே கன்சிலியேஷன் ஸ்டார்ட் ஆகும். கன்சிலியேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸ்ட்ரைக் இஸ் இல்லீகல். அதுக்கப்புறம் கன்சிலியேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா ட்ரிபியூனல்ல போகும்போது ஸ்ட்ரைக் இஸ் இல்லீகல். அப்போ பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ்ல இருந்த அந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸுங்கிறத எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா அது என்ன ஆகும், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஸ்ட்ரைக் வில் பிகம் இல்லீகல். அதை விட இன்னொரு விஷயம் பாருங்க, கேஷுவல் லேபர், கேஷுவல் லீவ், மாஸ் கேஷுவல் லீவ் நீங்க போட்டீங்கன்னா 50% ஆஃப் த எம்ப்ளாயீஸுக்கு மேல மாஸ் கேஷுவல் லீவ் போட்டா இட் இஸ் இல்லீகல் ஸ்ட்ரைக். இல்லீகல் ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபைனு, 1 மாசம் ஜெயிலு. இல்லீகல் ஸ்ட்ரைக் பண்ணா, ஸ்ட்ரைக்கை தூண்டுனா 1 மாசம் ஜெயிலு, 10,000லேருந்து 50,000 வரைக்கும் ஃபைனு. திஸ் இஸ் வாட் இஸ் தி லேபர் கோட். அப்போ இந்த மாதிரி ஃபைன் போடக்கூடிய ஃபைன் போட்டு அதே முதலாளிக்கு ஏதாவது ஃபைன் இருக்கா? முதலாளிக்கு ஃபைன் இல்லை, அவன் க்ளோஸ் பண்ணான்னா ஃபைன் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆக்ட் வந்து லேபர் கோடு நமக்கு விரோதமான தொழிலாளர்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லை, மினிமம் வேஜ் எடுத்துங்க. மினிமம் வேஜ் ஒரு கமிட்டி போட்டாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 27,900 ரூபாய் மினிமம் வேஜ் இருக்கு. 18,000 ரூபாய் 1/1/2016 இப்போ இருக்கு. இப்போ அது வந்து டிஏஓலாம் சேர்த்து இருக்கு. மினிமம் வேஜ் இந்த கண்ட்ரியில் எவ்வளோ, அதை பற்றி ஒரு நேஷனல் மினிமம் வேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் தயாராக இல்லை. முதல்ல என்ன பண்ணா, நான் வந்து அனூப் சத்பதி கமிட்டின்னு ஒன்று போட்டான். அவன் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தான். அவன் வந்து 45 கிலோ அரிசியா 36 கிலோ அரிசியா குறைச்சான். எல்லாம் போனதுக்கு அப்புறம்
அந்த கமிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டான். அப்புறம் இன்னொரு கமிட்டி போட்டான், அந்த ஆள் ரிசைன் பண்ணிட்டான். அதனால முகர்ஜின்னு ஒரு கமிட்டி போட்டான், முகர்ஜியை அதுக்கு தலைவராக போட்டான். அந்த கமிட்டி இன்னைய வரைக்கும் அறிக்கை கொடுக்கல. ஸோ மினிமம் வேஜ் வந்து ஸ்டில் நாட் டிசைடட் இன் த கண்ட்ரி. அது மாதிரி அதே மாதிரி மினிமம் பென்ஷன். அதனால தான் நம்ம அந்த ஜூலை 9 ஸ்ட்ரைக்ல மினிமம் பென்ஷன் 9,000 கோரிக்கை இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் 14,43,00,000 ஏஜ்டு பீப்புள் ஆர் தேர் 60+. அதுல 12% தான் ஏதேனும் ஒரு பெனிஃபிட் இருக்கு, பென்ஷனரி பெனிஃபிட் இருக்கு. 10% ஏதோ லேண்ட் வச்சிருக்காங்க. 78% people depend upon their children for their survival. அப்போ there should be a universal pension scheme. யூனிவர்சல் இன்கம்ங்கிறது வயசு இருக்கும்போது, மற்றபடி யூனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் வேணும். சோஷலிஸ்ட் கண்ட்ரீஸ்ல, சோவியத் யூனியன்ல எல்லாருக்கும் பென்ஷன் கொடுத்தாங்க. யூனிவர்சல் பென்ஷன் வாஸ் தேர். இங்கே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொடுத்த பென்ஷனையே வாபஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்பிஎஸ்னா இப்போ யூபிஎஸ்ன்றான். யூபிஎஸ் என்னடான்னா அவன் சொல்றான், இது வந்து உனக்கு வந்து பூல் கார்பஸ்ல பணம் இருக்கிறத பொறுத்து தான் உனக்கு பென்ஷன்றான். பூல் கார்பஸ்ல பணம் இருந்தால் தான் பென்ஷன், இல்லைன்னா பென்ஷன் கிடையாது, கேரண்டி கிடையாது. அஷ்யூர்டு பென்ஷன்றான், பே அவுட்ன்றான், ஆனால் கிடையாது. இபிஎஸ் எம்ப்ளாயிஸுக்கு 1000 ரூபாய் கம்மியா 34 லட்சம் பேர் இபிஎஸ்ல பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. 1500 ரூபாய்க்கு 30 லட்சம் பேர் வாங்குறாங்க. ஆக 77 லட்சம் பேர்ல. அப்ப அனைவருக்கும் பென்ஷன்ங்கிற கோரிக்கை நம்ம தொழிலாளி வர்க்கம் எழுப்புது. ஜூலை 9 கோரிக்கையில் அது இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து கார்பரேட்டுகளோட பேசக்கூடிய இந்த கவர்மெண்ட் தொழிலாளிகளோட பேச மறுக்குது. தொழிலாளி உதாரணமா இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நடக்கணும். தொழிலாளி, முதலாளி, அரசாங்கம் முத்தரப்பு மாநாடு அது. அதில் தான் இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் 1954-57 தான் ஐக்ராய்டு ஃபார்முலா, அதுக்கப்புறம் ராப்டகாஸ் தீர்ப்பு எல்லாம் வந்தது. அப்போ அது மினிமம் வேஜ் டிட்டர்மைன் பண்றதுக்கான பாலிசி உருவாக்குனாங்க. அந்த முத்தரப்பு மாநாட்டையே 2015 அப்புறம் கூட்டவே இல்லை. ஒர்க்கிங் கிளாஸோட நெகோசியேஷனே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ஒர்க்கிங் கிளாஸுக்கு எதிராக செயல்படுவது என்பது கண்கூடா இருக்கு. ஸோ மினிமம் பென்ஷன், மினிமம் வேஜ், பிரைஸ் ரைஸ் எவ்வளோ அவன் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிருக்கான். என்ன காரணம் சொல்றான்? இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு. இட்ஸ் அ ஃப்ராட். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்றான். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்குன்றான். எப்படி தெரியுமா சொல்றான்? கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்குன்றான். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் குறையறதுக்கு காரணம் நான் சொல்றேன். உங்களுக்கு கூட டிஏ வந்து 0 வந்திருக்கும் ஒரு பாயிண்ட் ஒரு இடத்துல. காரணம் என்னன்னா பிரைஸ் இண்டெக்ஸ் ஃப்ராடு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஜூலை 2023 இருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் ஒரு கணக்கு போட்டேன். பிரைஸ் இண்டெக்ஸ்ல பல ஹவுசிங் இண்டெக்ஸ் இருக்கு, ஃபுட் இண்டெக்ஸ் இருக்கு, ஃபியூவல் அண்ட் லைட் இண்டெக்ஸ் இருக்கு, இன்னும் மிசலேனியஸ் இண்டெக்ஸ் இருக்கு. அது மாதிரி எல்லாம் சேர்த்து தான் குரூப்பிங் தான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஒர்க் அவுட் பண்றாங்க. அதுல வந்து உங்களுக்கு ஃபியூவல் அண்ட் லைட் இண்டெக்ஸ் எடுத்துக்கங்க. மற்றதுலையும் ஃப்ராட் இருக்கு. ஒரு உதாரணம் டைம் கருதி நான் சொல்றேன். அதில் வந்து ஃபியூவல் இண்டெக்ஸ், ஃபியூவல்னா கேஸு, பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிசிட்டி. இது என்னைக்காவது ஜூலை 23 இன்னைய வரைக்கும் குறைஞ்சிருக்கா? ஆனா இண்டெக்ஸ் வந்து 181 148 குறைஞ்சு போச்சு. ஸோ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்ங்கிறது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பேஸ்டு. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, we will manage to have 4% inflation. We will manage.
மேனிப்புலேட்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இண்டெக்ஸை மேனிப்புலேட் பண்ணி இன்ஃப்ளேஷனை குறைக்கிறான். ஒய் 2 ரீசன்ஸ். கார்பரேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும், ரெண்டாவது டிஏவை அடிக்கணும், டிஏ எக்ஸ்பெண்டிச்சரை அடிக்கணும். இதான் அவனுடைய நோக்கம். ஸோ அதன் மூலமாக நம்முடைய எக்ஸ்ப்ளாய்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், சுரண்டலை அதிகரிக்கணும், நம்முடைய வேஜை குறைக்கணும். அதான் நான் சொன்னேன்ல, நம்முடைய வேஜோட லெவல் எப்படி குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு வந்து நான் கடைசியா வந்து டைம் கருதி, அப்போ என்னன்னா நம்முடைய சுரண்டலை அதிகரிப்பதற்காக இந்த லேபர் கோடு இருக்கு. கான்ட்ராக்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், கான்ட்ராக்ட் என்னன்னா கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட். அந்த சட்டமே பாருங்க, அபாலிஷன் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது, ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட். அதன்படி 120 நாள் எந்த வேலை இருக்கோ அது வந்து பெரனியல் நேச்சர் ஆஃப் ஒர்க்னு பேரு. பெரனியல் நேச்சர் ஆஃப் ஒர்க்கில் கான்ட்ராக்ட் விடக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனால் என்னடான்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே கான்ட்ராக்ட் விடுறான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வே எல்லாத்துலேயும் நீங்கள் ஒன்று பப்ளிசிட்டியில் பார்த்தா 30 லட்சம் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ 30 லட்சம் கான்ட்ராக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே விடுறான். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டம் படி எடுக்கக்கூடாது தானே, கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடாது தானே. சுப்ரீம் கோர்ட் உமாதேவி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கான்ட்ராக்ட் லேபரை அர்ஜென்சிக்காக எமர்ஜென்சிக்காக பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட்லயும் போடலாம், ஆனா அவனை பெர்மனன்ட் பண்ணக்கூடாது, அது பேக்டோர் என்ட்ரி ஆகும் அப்படின்றான். இப்போ இந்த லேபர் கோட்ல ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட்ல கான்ட்ராக்ட் லேபரை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, அந்த பெரனியல் நேச்சர் ஆஃப் ஒர்க்கை எடுத்துட்டு கோர் நான் கோர்னு மாத்திட்டான். கோர் நான் கோர். இப்ப பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேங்கிங் வேலை தான் கோர், அதை தவிர மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் கோர். நான் ஸ்வீப்பிங் கிளீனிங் வந்து 120 நாள் ஸ்வீப்பிங் கிளீனிங் இருந்தா அதை கான்ட்ராக்ட் விடக்கூடாதுன்னு சட்டம் இல்லையா? ஆனா ஸ்வீப்பிங் கிளீனிங் நான் கோர். சுத்தம் செய்தல், காவலாளிகள், கேன்டீன், கேட்டரிங், லோடிங் அண்ட் லோடிங், ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, ட்ரைனிங் ஸ்கூல்ஸ், கெஸ்ட் ஹவுசஸ், கிளப்பு, கூரியர் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், கார்டனிங் ஒர்க், இது ஹவுஸ்ஹோல்டு ஒர்க், துணி துவைத்தல், போக்குவரத்து பணிகள், ஆம்புலன்ஸ், இது எல்லாமே கோர் நான் கோர்னு தான். இது எல்லாமே நான் கோர். இதுல 120 நாள் இருந்தாலும் நீ வேலைக்கு கான்ட்ராக்ட் விடலாம். அதோட சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே கோர் ஒர்க்ல கான்ட்ராக்ட் ஒர்க்கர் இருந்தா அது தொடரலாம். நீங்க வந்து மெட்ரோ ரயில்வே தெரியும் இல்லையா, சென்னை மெட்ரோ ரயில், இல்ல டிரைவர் என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு? 138 டிரைவர் இருக்கான், ட்ரெயின் ஆபரேட்டர் அவனுக்கு பேரு. அத்தனை பேரும் கான்ட்ராக்ட். அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல என்ன கொடுக்குறான், யூ ஷுட் நாட் ஃபார்ம் ஆர் பிகம் மெம்பர் ஆஃப் எனி யூனியன். இஃப் யூ பிகம் மெம்பர் ஆஃப் எனி யூனியன் யூ வில் பி டெர்மினேட்டட். வி ஆர் சேலஞ்சிங் தட். டெர்மினேட்டட் அப்படி கொடுக்குறான். எவ்வளவு திமிரு பாருங்க. அப்போ அந்த மாதிரி வந்து நாளைக்கு இந்த லேபர் கோட் பாஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ணுவான், ஏற்கனவே அந்த கோர் ஆக்டிவிட்டியில ட்ரெயின் ஆபரேட்டர் இருக்கா, இட்ஸ் கோர் ஆக்டிவிட்டி. கோர் ஆக்டிவிட்டியில ஏற்கனவே கான்ட்ராக்ட் லேபர் இருக்குல்ல, அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். அதனால தான் நான் சொல்றேன், திஸ் லேபர் கோட், அதுல இந்த கான்ட்ராக்ட் முக்கியமா, மற்ற எல்லாமே. இன்னும் என்னன்னா, சோஷியல் செக்யூரிட்டி எடுத்துங்க. சோஷியல் செக்யூரிட்டியில் இபிஎஃப் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சோஷியல் செக்யூரிட்டிக்கே என்ன பண்றாங்கன்னா, மெட்டர்னிட்டி லீவு இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் considers it necessary, they can exclude any industry or any class of industry from application of this act. அப்ப மெட்டர்னிட்டி லீவ் கூட இல்லாம போகும். சில இண்டஸ்ட்ரீஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சான்னா
நியூ இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க வந்து எது வேணாலும் பண்ணலாம், அது பண்ணலாம்னு அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் சட்டத்தில் 8 to 12 ஹவர்ஸ் இருக்கு. இன்னைக்கு இந்த லேபர் கோடு பாஸ் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் நோட்டிஃபை பண்ண முடியல. இன்னைக்கு 30 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து நம்ம ஏப்ரல் 25 நோட்டிஃபை பண்ண போறேன்னு சொன்னான். ஆனால் எல்லாரும் எதிர்க்கிறோம். மே 20 ஸ்ட்ரைக் சொன்னோம், ஜூலை 9 ஸ்ட்ரைக் இப்போ சொல்லியிருக்கோம். அதனால இப்போ லேபர் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 6 மாதம் ஆனாலும் தள்ளி வைப்போம், ஆனால் 6 மாதம் தள்ளி வைப்போம், ஆனால் நாங்கள் வந்து அந்தந்த மாநிலத்தில் சட்டத்தை மாற்றிடுவோம். கர்நாடகாவில் 10 மணி நேரம், ஆந்திராவில் 10 மணி நேரம், தமிழ்நாட்டில் அந்த இதில் ஃபேக்டரி ஆக்டில் அதை எக்ஸம்ஷன் கொண்டாந்தான். எக்ஸம்ஷன் கொண்டாந்து கவர்மெண்ட் நினைச்சா எந்த நேரம் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை நேரம் இருக்கலான்ட்டான். சில பேர் 12 ஹவர்ஸ், நாங்கள் 12 ஹவர்ஸ் இல்லை, அது 14 ஹவர்ஸ் கூட இருக்கலாம். அந்த மாதிரி வந்து அந்த சட்டத்தை மாற்றுறதுக்கு மாநில அரசுகள் இந்த சட்டங்களை மாற்றுவார்கள் அப்படின்றான். அப்போ லேபர் கோடு, மினிமம் வேஜ், இது அதே மாதிரி கான்ட்ராக்ட் லேபர், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல ஸ்டாண்டிங் ஆர்டர், ரெட்டன்ச்மெண்ட் க்ளோஷருக்கான எல்லா விஷயங்கள்லையும் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரத்தை அளித்ததோடு இல்லாமல் பல கம்பெனிஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனால இந்த லேபர் கோட் என்பது தொழிலாளி விரோதமானது மட்டுமல்ல, முதலாளிகள் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை ஈஸியாக செய்யறதுக்கும் அவங்க அமுல்படுத்த வேண்டிய அம்சங்களை குறைக்கிறதுக்கும் ரெட் டேபிசங்கிறத குறைக்கிறதுக்கும் அதுதான் அவங்க வந்து இந்த லேபர் கோடை கொண்டாந்துருக்காங்க. அப்போ இதுக்கு எதிராக நம்ம வந்து பல போராட்டங்கள் நடத்தினுடைய விளைவாக தான் இன்னைக்கு வந்து மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் we have conducted 6 strikes. மொத்தம் 23வது ஸ்ட்ரைக், இது 22 ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். ஆனால் மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 2014 அவங்க லேபர் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பிரைவேட்டைசேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ பப்ளிக் செக்டாரை பிரைவேடைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான், பேங்கிங் செக்டாரை பிரைவேடைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். இது எல்லாமே வந்து அவன் நினைச்ச மாதிரி நடத்த முடியலன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த 6 ஸ்ட்ரைக்கு தான் காரணம். இப்போ 7வது ஸ்ட்ரைக்கு ஜூலை 9. இந்த 7வது ஸ்ட்ரைக்கு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக நடக்குதோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை பின்னுக்கு தள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அன்எம்பராஸ்டு பை எ ட்ரேட் யூனியன் சொன்னேன் இல்லையா, அதை வந்து the trade union embarrassment should be there to the government and we should see that this government is pushed back. அதுக்கான இந்த வேலை நிறுத்தம் என்பது வெற்றிகரமாக நடத்த வேண்டும். பேங்கிங் செக்டார்ல நீங்க வெற்றிகரமாக நடத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன்.